கஞ்சா, போதை, விபத்துகள் இதுல தான் தமிழகம் போய்கொண்டிருக்கிறது. இதுல இருந்தும் தமிழக மக்கள் விடுபட வேண்டும். எப்படி மரியாதைக்குரிய பாரத பிரதமரை தேர்ந்தெடுத்த மக்கள் மறுபடியும் தேர்ந்தெடுத்து வளர்ச்சிக்கு வித்திடுகிறார்களோ அதே போல தமிழகம் தேசியத்தின் பக்கம் திரும்ப வேண்டும் என்பது எங்களது ஆசை. அதற்கான வழி பிறந்திருக்கிறது, ஆரம்பமாகி இருக்கிறது. இன்னும் பலம் பெற வேண்டும் என்பது எனது கருத்து. கூட்டணி ஒன்றாக இருக்கிறது, எதிர் வாக்குகள் தான் பிரிகிறது. அதனால அப்படியே கொஞ்சம் இடங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடைத்தால் கூட அது அவர்களின் சாதனைக்காக கிடைத்த வாக்குகள் கிடையாது. எதிரணி பிரிந்திருக்கிறது, அதனால் பிரிந்திருக்கின்ற வாக்குகளினால்தான் அவங்களுக்கு ஒரு இடங்கள் கிடைக்கிறது. ஆனாலும் பாரதிய ஜனதா கட்சி ஒரு திராவிட கட்சியின் துணை இல்லாமல் தேர்தலை சந்தித்து தமிழக அரசியலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்ற வகையில் எனக்கு மகிழ்ச்சி தான். நாங்கள் எல்லோருமே வெற்றி பெறுவோம் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தென்சென்னை மக்களும் அபரிதமான ஆதரவை கொடுத்திருக்கிறார்கள். கருத்து கணிப்பு முன்ன பின்ன சொன்னா கூட நாங்கள் முன்னுக்கு வந்துருவோம் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இல்ல, தமிழக மக்களிடம் ஒரு அன்பு, பாசம், தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி வளர்ச்சி அடைய வேண்டும், அதற்கு மத்திய தலைமை உறுதுணையாக இருக்கிறது. தமிழக மக்கள் மீதும், ஏன்னா மரியாதைக்குரிய பாரத பிரதமர் கன்னியாகுமரியை தேர்ந்தெடுத்தது இன்னும் எவ்வளவோ இடங்கள்ல போய் அவர் தியானம் செஞ்சிருக்கலாம். ஆனா கன்னியாகுமரி தமிழகம் ஒரு ஆன்மீக பூமி தான் என்பதை வலியுறுத்தி அவர் இங்கே வந்தது நமக்கெல்லாம் பெருமையாக இருக்கிறது. இந்த நாட்டின் பெருமை உலகிற்கு பறைசாற்றி இருக்கிறார். அதனால தமிழகத்தின் பெருமை இன்னும் அதிகமாக உலகிற்கு எடுத்துச் செல்லப்படுகிறது என்பதைத்தான் நான் சொல்ல வருகிறேன். வெற்றி கிடைத்த உடனே மக்களுக்காக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 6 சட்டமன்றத்திலையும் அலுவலகம் திறந்து மக்களுக்காக சேவை செய்வேன் சொல்லியிருக்கிறேன். மக்கள் அதற்கான ஆதரவு கொடுத்திருப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். 4ஆம் தேதி வெற்றி செய்தியோடு மக்களை சந்திக்க வேண்டும் என்று இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.